தேவனுடைய சிங்காசனத்துல போய் நிக்கும்போது But when we come to the throne of God, பயந்தலாமே நிக்க வேணாம். we need not go and stand with வேதம் fear. சொல்லுகிறது ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவதற்கு தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டைக்கு நாம் சேர கடவோம். The Bible says, let us therefore come boldly to the throne of grace that we may obtain mercy and find grace to help in time of need. அந்த சிங்காசனத்திலே இரக்கமும் கிருபையும் வெளிப்படுகிறது. It's because there is favor and mercy and grace that is shown from this அந்த throne. சிங்காசனத்திலிருந்து நீதி மாத்திரமே புறப்படுகிறது. And justice alone come forth from the throne. அந்த சிங்காசனம் இரக்கமும் கிருபையும் உள்ள அன்புள்ள சிங்காசனம். That throne is the throne of grace and mercy and love. அந்த சிங்காசனம் நன்மை செய்கிற சிங்காசனம். That throne is the throne which does good to us. அப்படிப்பட்ட நீதியும் நன்மையும் இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனிதன் போகும்போது சந்தேகத்தோடு அல்ல விசுவாசத்தோடு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். When a person goes to that presence of God which has mercy, love, favor and grace of God, the Lord always expects him to come with confidence and not with doubt. மார்க் 11:24 சொல்லுகிறது. Mark 11:24 says, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறேன். Therefore I say to you, whatever things you ask when you pray, believe that you receive them and you will have them. நீங்க விசுவாசிங்க. You have to believe. விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீங்க. If you believe, you will see the glory of God. இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம்னு சொல்லும்போது நம்மை நம்ம விசுவாசிப்பதை விட கர்த்தரை விசுவாசிக்க நம்ம பழகணும்.